அன்பான இறைமக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நிறைய சகோதரிகள் என்னிடம், அக்கா தினமும் தவறாமல் விவிலியம் வாசிப்பது எப்படி? நிறைய நேரம் நாங்கள் விவிலியம் வாசிக்க நினைக்கிறோம், ஆனா எங்களால முடிய மாட்டேங்கு. கொஞ்ச நாள் படிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த பழக்கத்தை விட்டு விடுகிறோம். அதற்கு ஏதாவது எளிய வழிமுறைகள் இருந்தா சொல்லி தாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நாம் எதற்காக விவிலியம் வாசிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வோம். ஜெபிப்பதன் மூலம் நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். ஆனால் திருவிவிலியம் வாசிப்பதன் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இரு மனிதர்கள் பேசும்போது ரெண்டு பேரும் இன்டராக்ட் பண்ணாதான் அந்த உரையாடல் ஒரு நல்ல உரையாடலாக அமையும். அதே போல ஆண்டவரிடம் நாம் பேசும்போது ஆண்டவரும் நம்மோடு பேச வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உரையாடலுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நாமும் ஜெபிக்கணும், இறை வார்த்தையும் வாசிக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நம்மால் உணர முடியும். தினமும் திருவிவிலியம் வாசிக்க வேண்டும். இப்பொழுது எப்படி தினமும் தவறாமல் விவிலியம் வாசிப்பது என்ற எனக்கு தெரிஞ்ச சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். முதலாவது, திருவிவிலியம் வாசிப்பதற்கென்று நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு நேரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த நேரத்துல எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் சைடில் வச்சுட்டு முதல்ல திருவிவிலியத்தை வாசிக்கணும். அது தினமும் ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷமா கூட இருக்கலாம். டெய்லி காலையிலையோ இல்லை ராத்திரி படுப்பதற்கு முன்பதாகவோ இல்லை மதிய நேரங்களிலோ உங்களுடைய வசதிக்கு தகுந்தாப்புல நீங்க அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. முடிந்த அளவு அதிகாலையிலே இல்லை காலையில எழுந்த உடனே இறைவார்த்தை வாசித்து தியானிப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். இறைவார்த்தை கூறுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆம், அதிகாலை நேரத்திலே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அதனால அதிகாலையிலே அல்லது காலையிலே எழுந்தவுடன் இறைவார்த்தை வாசித்து தியானித்து ஜெபித்து விட்டு உங்களுடைய நாளை தொடங்குங்கள். அது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமையும். இரண்டாவது, ஒரு நாளையிலே நிறைய அதிகாரங்களை படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் இல்லது ஒரு தலைப்பு, அந்த தலைப்புக்கு கீழே இருக்கிற வசனங்களை நம்ம படிக்கலாம். ஒரு அதிகாரத்துல 2-3 தலைப்புகள் இருக்கலாம். அதுல இருந்து ஏதாவது ஒரு தலைப்பு, அதுக்கு கீழே உள்ள வசனங்களை வாசிக்கலாம். ஒரு 10 வசனங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அதிகாரம் முழுமையா வாசிக்கலாம். அது நமக்கு ரொம்ப பலனை கொடுக்கும். தினமும் ஒரு அதிகாரம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா தினமும் எப்படியும் அந்த ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிச்சிடலாம். சில நேரங்கள் அதிகாரம் பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அப்படின்னா கட்டாயமா நம்ம அதை தினமும் வாசிச்சிடலாம். மூன்றாவது, இறைவார்த்தை வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபம் செய்ய வேண்டும். ஆம், இறைவார்த்தை வாசிக்கும் போது நாம் ஆண்டவருடைய துணையை நாட வேண்டும். தூய ஆவியானவருடைய துணையை நாட வேண்டும். தூய ஆவியானவர் அந்த இறைவார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நமக்கு கொடுப்பார். அதனால் நாம் இறைவார்த்தை வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபம் செய்து தொடங்க வேண்டும். நான்காவதாக, நாம் வாசித்த இறை வார்த்தை தியானிக்க வேண்டும். எப்படி தியானிக்க வேண்டும்? அந்த இறை வார்த்தையிலிருந்து நான் என்ன புரிந்து கொண்டேன், அதை நான் எப்படி வாழ்வாக்க முடியும், அதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே பழக்கப்படுத்த முடியும் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த இறை வார்த்தையின்படி நான் நடக்கிறேனா, அப்படி நடக்கலையா, அப்ப என்ன செய்தா நான் அப்படி நடக்கலாம் அப்படிங்கிறத நாம் தியானிக்க வேண்டும். ஐந்தாவதாக, ஒரு பைபிள் ரீடிங் பிளான் வச்சுக்கிடணும். நம்ம டெய்லி ஒரு அதிகாரம்னா அப்ப டெய்லி ஒரு அதிகாரம் வைக்கணும். ஒரு ஒரு வருஷத்துல திருவிவிலியத்தை முழுமையா வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 அதிகாரங்கள் படிக்க வேண்டியது வரும். அப்ப அது ஒரு அரை மணி நேரம் ஆகலாம். அப்ப அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட டைம் இருக்குதான்னு நீங்க பாத்துக்கிடணும். ஆனா அந்த அளவுக்கு நீங்க டைம் எடுத்தா இன்னும் நல்லது, இன்னும் சிறப்பானது. ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் படிச்சு நான் படிக்கிறேன் அப்படின்னு நினைச்சா நீங்க அப்படியும் படிக்கலாம். உங்களுடைய வசதிக்கு ஏத்தா போல நீங்க அந்த பைபிள் ரீடிங் பிளான் செலக்ட் பண்ணலாம். இல்லை என்னால ஒரு அதிகாரம் தான் முடியும் அப்படின்னா ஒரு அதிகாரம் தினமும் தவறாமல் படியுங்க. அதுவே உங்களை இறை வார்த்தையின்படி வழி நடத்தும். உங்களுக்கு பைபிள் ரீடிங் பிளான் வேணும் அப்படின்னாலும் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு வருடத்துல திருவிவிலியத்தை முழுமையாக எப்படி வாசிப்பது என்கிற பிளானை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு வருடத்தில் நீங்கள் திருவிவிலியத்தை முழுமையாக வாசிக்கணும்னா தினமும் 4 அதிகாரங்கள் வாசிக்க வேண்டியது இருக்கும். தினமும் நீங்கள் 4 அதிகாரங்களை வாசிக்கிறதுக்கு எப்படி ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும். 20 நிமிஷத்தில் வாசிச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு 20 நிமிஷம் நம்ம தியானிக்கணும் அந்த அதிகாரங்களை. அதனால எப்படியும் அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் ஆகும். உங்களுடைய வசதிக்கு தகுந்தாப்புல நீங்கள் அந்த பிளானை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு என்ன பிளான் வேணுங்கிறதையும் உங்கள் வசதிக்கு ஏற்றாப்புல சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக வீடியோவாக போடுறேன்.
மேலும் அடுத்து என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம தமிழ் பைபிள் விஸ்டம் சேனல்ல நிறைய பைபிள் ரீடிங் பிளான்ஸ் இருக்குது. அதை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ அண்ட் காட் bless you.